பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நம்மை நடத்துவதற்கு என்று சொல்லி ஒருவர் நிச்சயமாக தேவை. பஸ்ஸு என்ன ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக கண்டக்டர் என்று ஒருவர் தேவை. ஈவன் லாரியில் கூட கிளீனர்னு ஒருத்தர் வச்சுருக்குறாங்க. இந்த மெயின் ரோட்டில் 4 ways நம்ம போகும்போது பார்த்துருக்கீங்களா? லாரியில் இருக்கிற கிளீனர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. லாரி லெஃப்ட்டில் போகுதுனாலே அவங்க கையை வெளியே போட்டுருவாங்க அல்லது அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த கிளீனர் அந்த பஸ் நல்லா போகிறதுக்கு உதவி செய்கிறார். லாரி கண்டக்டர் பஸ்ஸில் எல்லாம் அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு ஒரு தகப்பன் தேவை. அவர் தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து ஜாமான்லாம் வாங்கி போட்டு பிள்ளைகளோட பிரச்சனைகளை கவனித்து எல்லா விதங்களிலும் அவர் அந்த குடும்பத்தை நடத்தி செல்கிறார். குடும்பத்தில் தகப்பன் சரியில்லை என்றால் தாய் நடத்தி செல்கிறார். அதே போலவே ஒரு சர்ச்சை ஒரு பாஸ்டர் நடத்துகிறாங்க. அதே போலவே நிறைய பேர் ஊழியத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஆண்டு கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய தகப்பன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார், எப்படி பைபிள் வாசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறார், எப்படி கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த உறவு அத்தோடு கூட முடிஞ்சு போகலை. ரொம்ப வருடங்கள் ஆனாலும் நடத்துவதற்கு அந்த ஆவிக்குரிய தகப்பன் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாதபடிக்கு இந்த பூமிக்கு யாரும் வர முடியாது. அதாவது கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் நம்ம நடத்தியிருக்கணும். ஒருத்தர் மூலமாக கிரியை செஞ்சு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க முடியும், ஊழியத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு முழு நேரமாக ஊழிய செய்கிற ஒருத்தர் என் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு சொல்லி. அப்போ அவர் ஓன்னு சிரிச்சுட்டே சொன்னார், எந்த ஊழியக்கார்ட்ட போனாலும் அவங்கெல்லாம் என் பேரை சொல்லி அவன் என் மூலமாக தான் ரசிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் யார் மூலமாக ரசிக்கப்படலைன்னு சிரிச்சார். எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் யாரும் இந்த பூமிக்கு வர முடியுமா? ரொம்பவும் நான் வேதனைப்பட்டேன் அன்னைக்கு. இவ்வளவு ஒரு முன்னேற ஊழியக்காரரு எனக்கு ஆவிக்குரிய தகப்பனே கிடையாதுன்னு சொல்கிறாரு, பரியாசம் பண்ணுறாரு. எல்லாரும் இப்படி தான் என்னை பார்த்து சொல்கிறாங்க, நான் அவங்க மூலமாக தான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, நான் யார் மூலமாகவும் ரசிக்கப்படலைன்னு சொல்லி ஒரு சிரிக்கிறாரு என்று நான் வருத்தப்பட்டேன். பிரியத்துக்குரியவர்களே, நான் எத்தனை வருடம் ஆனாலும் சொல்லுவேன், நான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு அது காரணம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பெருமதிப்பிற்குரிய திரு வின்சென்ட் பால் ஐயா அவர்கள். நான் படிக்கிற காலத்துலையும் கூட படித்தாங்க, என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தினாங்க, ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் இருக்கிறேன். அதை நான் மறுக்கவே முடியாது. என்னை ஆவிக்குரிய தகப்பன் அவங்க தான், அது யாரும் மாற்ற முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, இதை எல்லாரும் உணர வேண்டும். நம்மை நடத்துவதற்கு ஒருவர் தேவை, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவர் தேவை, நமக்காக ஜெபிப்பதற்கு ஒருவர் தேவை, நம்ம குழம்பி நிற்கிற பொழுது நமக்கு வழிகாண்பிப்பதற்கு ஒருவர் தேவை, நாம் நெருக்கப்படுற காலங்களில் நமக்கு தஞ்சமாக ஒருவர் தேவை, நமக்காக ஜெபிப்பதற்கு ஒருவர் தேவை. அந்த ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு தேவை. நம்ம ஊரில் கனம் பண்ணணும், அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கணும், அவங்கள தூக்கி சுமக்கணும். அது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே பிரியத்துக்குரியவர்களை, இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் நம்ம ஒரு காலம் இந்த பூமிக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே நம்ம வர முடியாது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. எவ்வளோ உயர்ந்தாலும் ஆவிக்குரிய தகப்பனுக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபையினாலே வருகிற சனிக்கிழமை என்று நமக்கு சென்னையிலே விடுதலை நாள் கூட்டங்கள் இருக்கிறது. காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் சவுத் சென்னை,
மாலை 6 மணிக்கு பாலர் கல்வி நிலையம் BKN வில்லியன் டெய்லர் ஹால் உள்ளே வந்து லெஃப்டில் வந்து கீழே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும். அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வில்லியன் டெய்லர் ஹால் இருக்குது. அது வேப்பேரி புரஷ பக்கத்தில் இருக்குது. நார்த் சென்னைக்காக காலைல பிரதர் மங்கள்ராஜ், ஈவினிங் அலெக்ஸ் அண்ணன் நல்ல உணவு அளிக்கிறாங்க. தனித்தனியாக எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஈவினிங் மீட்டிங் 6 o'clock ஆரம்பித்து 8 o'clock முடிஞ்சிடும். அதனால் நீங்கள்லாம் அதுக்காக தயார்படும்படியாக சென்னையில் இருக்கிற ஜனங்கள் திரளாக வந்து பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலை இலவசமாய் பெற்று செல்லும்படியாக அழைக்கின்றோம். நாசரேத்தில் இருக்கிற தேவனுடைய மாளிகையில் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அவர் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. தினந்தோறும் காலை 10:30 12 வரைக்கும் ப்ரேயர் நடக்குது. நிறைய தங்கி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு இடம் இருக்குது. குறைந்த கட்டணம் தான். எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக வந்து இங்கே வந்து தங்கலாம், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அங்கே தங்கி இருக்கிற மக்களுக்கு ஜெபிப்பதற்காக நல்ல ஒரு பாஸ்டர், ஜெபிக்கிற பாஸ்டர் தேவைப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, நர்சஸ் தேவைப்படுறாங்க. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அங்கேயே தங்கி இருக்க சம்மதம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்கள், நேற்றைய இடத்துல நம்ம சபை எப்படி இருந்தால் ஆண்டவர் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளோ கனம் பண்ணுவார்னு பார்த்தோம். இன்றைக்கி ஆவிக்குரிய தகப்பனை குறித்து பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலி இடத்துல போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ திருப்ப போய் படுத்துக்கொள் என்றார். 3 தடவை ஆண்டவர் வந்து சாமுவேலேன்னு கூப்பிடுறார். எந்த அளவுக்கு ஆண்டவர் கனம் பண்ணுறார். ஒரு பெரிய மனுஷனை ஆண்டவர் தேடி வந்தார். ஒரு சின்ன பிள்ளை தேடி வந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு தன்னை கூப்பிடுறது ஆண்டவன் கூட தெரியல, அவ்வளோ சின்ன பையன். ஆனால் அந்த சின்ன பிள்ளையை ஆண்டவர் கனம் பண்ணி தேடி வந்து சாமுவேலே அப்படி கூப்பிட்றாரு. நான் உன்ட்ட பேசணும்ப்பா, நிறைய காரியங்களை செய்ய போகிறேன், அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும்ப்பா. அதிசயமாக இருக்குல்ல, விளங்கி கொள்ளவே முடியவில்லை. டெஃபினெட்லி அண்ட் ஷுவர்லி அன்அண்டர்ஸ்டாண்டபிள் டு அவர் நாலேஜ். ஆண்டவர் தான் மனசில் உள்ளதெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறார். தான் செய்ய போகிறதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன பையன், குட்டி பிள்ளை. எதுக்காக ஆண்டவர் இப்படிலாம் சொல்ல போகிறான்னு தெரியும். தன்னை கூப்பிடுறதுன்னே ஆண்டவன் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவற்றை கூட போய் தான் மனசெல்லாம் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். நீங்கள் எப்படியோ நான் எப்படியோ அப்படி தான் நம்ம ஆண்டவர். ஏன்னா அவருடைய சாயலில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவருக்கு வந்து தான் மனசில் உள்ளதை தான் பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும், தான் பாரத்தை பகிர்ந்து கொள்ளணும், தன்னுடைய குமுறல்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை தேடுறார். சாமுவேல்களை தேடுறார், ஆபிரகாமை தேடுறார், மோசையை தேடுறார், தாவீதை தேடுறார். அவர் உங்களை என்னையும் தேடுறாருங்க. அதுக்காக வானத்திலேருந்து இறங்கி வந்திருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு போனார்னா எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அவர் இறங்கி வந்திருக்கிறார். தூதர்கள்லாம் வந்திருப்பாங்க. ஒரு குட்டி பிள்ளைகிட்ட போயிட்டு 3 தடவை கூப்பிட்டு நிற்கிறாரு. சாமுவேலே என்ன, நான் உன்ட்ட பேசணும், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. சில நேரங்களில் உங்களையும் என்னையும் தேடி நம்முடைய ஆண்டவர் வரக்கூடும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடும், நம்மளை தேடி வரக்கூடும். கிறிஸ்டபர் அப்படின்னு சொல்லி அவர் என்னை கூடுவார். கேட்ட உன்னை பேசணும், நிறைய சொல்லணும், என் மனசில் நிறைய இருக்குது, ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. பிள்ளைகள்லாம் பாருங்கள், ஸ்கூல் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா அப்பாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும். ஸ்கூலில் காலையில் நடந்ததுன்னா ஷேர் பண்ணும். சேம் வித் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணுறாங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆசைப்படுறாரு. நீங்கள் இதை மறந்துடாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், வேலைக்கு போனேன், இன்றைக்கி நான் ஊழியத்துக்கு போனேன், இன்றைக்கி அவங்கள சந்திச்சு அந்த கல்யாணத்துக்கு போனேன், பாருங்கள் அந்த வீடு பால் காய்ப்பு வச்சுருந்தாங்க, ஓப்பனிங் செரிமனி போனேன். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. சில நேரங்களில் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போ பொறுமையாக கையை கட்டிக்கிட்டு அதை கேளுங்க. நாம் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணோன்னா அவர் நம்மகிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணுவார். நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தோம்னா, ஃப்ரெண்டாக இருந்தோம்னா அவர் எல்லாத்தையும் சொல்லாமல் செய்யவே மாட்டார். மனிதர்கள் இன்றைக்கி ஆண்டுகிட்ட பேசிடலாமான்னு துடிக்கிறாங்க. அந்த ஊழியக்காரன் மூலமாக ஏதாவது வார்த்தை கிடைச்சிருமா, இந்த ஊழியக்காரன் மூலமாக ஏதாவது வார்த்தை கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரங்களில் ஆண்டவரே நேராக வந்து உங்கள்கிட்ட நிறைய காரியங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறார். அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? Do you have that experience of hearing the voice of the Almighty God?
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொறுமையாக நிற்கிறார் ஆண்டவர், கையை கட்டிகிட்டே நிற்கிறார், கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஏலி பெரிய ஆளு, வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெல்லோ, நிறைய அறிவு இருக்குது, காது நல்லா கேட்கும், கண்ணு தான் தெரியல, நிறைய ஆவிக்குரிய அறிவு இருக்குது. ஏலி ஏலி அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல. இல்லை ஏலி நீ அந்த சாமியில் கூப்பிடுப்பான்னு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லலை. அவர் ஸ்ட்ரைட்டாக அந்த ஏலியை அவாய்ட் பண்ணிட்டு நேராக அவர் அடுத்த ஜெனரேஷன்கிட்ட போயிடுறாரு. அங்கே போயிட்டு நின்று கூப்பிட்டுட்டே நிற்கிறாரு. கூட்ட அளவுக்கு காரணம் என்னென்னா, நிறைய காரியங்களை செய்ய போகிறேன் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம நாட்டில், நம்ம குடும்பங்களில், நம்முடைய எதிர்காலத்தில், சபையுடைய எதிர்காலங்களில், இல்லைன்னா எத்தனையோ காரியங்கள் இருக்குது. அது எதிர்காலம், இந்த உலகத்தை குறித்து, பல காரியங்களை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட பல காரியங்களை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லைப்பா, நான் ஓண்ட வந்திருக்கிறேன்னு சொல்லி நிற்கிறார். நித்துக்குரியவர்களே, அப்படி ஆண்டவர் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் பொறுமையாக அதை கேளுங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். இங்கே பாருங்கள், இந்த பிள்ளை நேராக போயிட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த ஏலி ஐயாவை போய் கூப்பிடுது. ஐயா ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடலை, நீ போய் படுத்துக்க. என்ன ஒரு பொறுமையான ஒரு பதில். அவர் போய் படுத்துக்கிட்டார். மறுபடியும் ஆண்டவர் சாமியிலன்னு கூப்பிடுறாரு. ஒன்று அந்த பிள்ளை குட்டி பிள்ளை ஓடி 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 வருது. ஐயா ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்க. உடனே அந்த பிள்ளை ஓடி ஓடி போய் அங்கே போய் படுத்துக்கிட்டு மறுபடியும் ஆண்டவர் போய் சாமியிலங்கிறாரு. உடனே அந்த பிள்ளை ஓடி 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 வருது. ஐயா ஐயா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல, நீ அங்கே போய் படுத்துக்க. என்ன ஒரு பொறுமையான, நிதானமான, அழகான ஒரு அப்ரோச். ஐ லைக் ஏலி வெரி மச். ஐ லைக் எலாய் வெரி மச். சின்ன பையன் தூங்கும்போது தட்டி தட்டி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீ கூப்பிட்டீங்களா ஐயா? கூப்பிட்டீங்களா ஐயா? இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்க. யாராவது நம்ம தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். எவ்வளோ வேறு வேலை இல்லை. நாங்கள்லாம் காலேஜில் பிஜி படிக்கும்போது பக்கத்தில் செங்கல்பட்டுக்கு ஒரு 1 வீக் ப்ரோக்ராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஹால் மாதிரி இருக்கும், அதில் எல்லோரும் அங்கங்கே படுத்து கிடப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கு ஒரு பக்கத்தில் சர்ச் இருந்தது, அங்கே நிறைய பேர் போனாங்க. ஒரு 2-3 பேர் போனாங்க. அதில் ஒரு பையன் நான் வரல, ஏதோ சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தான். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. எந்திரிச்சோன்னே உனக்கு எல்லோரும் பாஞ்சிட்டாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களே, உனக்கு ஒரு மேனர்ஸ் இருக்கா? இப்படி சத்தம் போட்டு பேசுவேன், நீ அமைதியாக இருக்கக்கூடாதான் சத்தம் போட்டாங்க. அவன் வைக்கப்பட்டு போனான். அது வயசானவங்க தூங்கும்போது அவங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நான் யார் தூங்கினாலும் அவங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் மீறி இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறான் அந்த பையன், அவனுக்கு தெரியல. அதனால அந்த ஐயா கோவப்படலைங்க, எரிச்சல் அடையலை. மகனே நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கப்பா. அதை சகித்து கொண்டு சின்ன பையனுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ்னால அவர் பாதிக்கப்பட்டால் அந்த நிதானம் காத்து அவர் பொறுமையாக போய் நீ படுத்துக்கப்பா. அதனால தான் ஆண்டவர் ஏலிய ஊழியக்காரனை தெரிஞ்சு வச்சுருந்தார். யாருக்கு நிதானம் இருக்கோ, யாருக்கு பொறுமை இருக்கோ, யார் கோவப்படாமலே இருக்கிறாங்களோ, டிஸ்டர்ப் பண்ணப்பட்டாலும் பரவாயில்லப்பா நீ போப்பான்னு சொல்கிறாங்க. அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருக்கா ஊழியம் முடிச்சுட்டு நாகர்கோவில் மார்த்தாண்டத்தில் நைட்டு 9 மணிக்கு தக்கலையில் நிப்பாட்டி ஹோட்டலுக்கு போகிறப்ப நினைக்கிறோம். ஒரு ஆட்டோக்காரர் வேகமாக முட்டி நின்றுக்கிட்டு இருந்த வண்டியில் முட்டி வண்டி சப்பி அவர் நிற்காமலே போயிட்டார். அப்போ பார்த்து போலீஸ்காரங்க அங்கே நின்னாங்க, ஓடி வந்தாங்க. நிறைய பேர் கொந்தளிச்சாங்க, அவனை விடக்கூடாது, பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தெரியாமல் இடிச்சிட்டாருங்க, போட்டுங்க, ஒன்றும் இல்லை, வேணுக்குன்னு அடிச்சிருப்பார், ஏதோ அவசரத்தில் போயிருப்பார், இடிச்சிருப்பார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நஷ்டம், அதை வாங்கி தந்துடுறோம், ஒன்றும் வேண்டாங்க, போட்டோம். எல்லோரும் ஆச்சரியத்தோடு இதை பார்த்துட்டே போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வருகிற பொழுது நாம் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டாலும் நமக்கு கோவம் வருதில்லை, சகிப்புத்தன்மை வரும். நீ போப்பா. இதுதான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கான அடையாளம். எனக்கு ரொம்ப ஏழிய பிடிச்சிருக்கு. 3 தடவை டிஸ்டர்ப் பண்ணும்போதும் அவர் அழகானபடிக்கு தானமாக பார்த்து சொல்ல, நீ போய் படுத்துக்க. 3வது தடையாக அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வரும் பொழுது 8வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மறுபடியும் 3வது சாமுவேல் என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலிடத்துல போய் இதோ இருக்கிறேன்னு என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானே கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். 2 டைம் ஐயா ஐயா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை கேட்கும்போது, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கப்பா, நிதானமாக ஏலி சொல்கிறார். 3வது டைம் போய் ஐயா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு அவர் முடிச்சுக்கிறார். அவர் புரிஞ்சுக்கிறார், ஆண்டவர் சாமியில் கூப்பிட்றாரு,
கை தேர்ந்த ஊழியக்காரர், நீண்ட காலமாக தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்த அந்த ஏலிக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, அலாரம் பெல் அடிக்குது. ஓ, எதுக்கு இந்த பையன் 3வது வந்து என்னை கூப்பிட்றான், நான் கூப்பிடலன்னா இப்போ ஆண்டவர் தான் கூப்பிடுறாருங்க, ஆண்டவர் வந்துட்டாரு, சாமியில கூப்பிடுறாருன்னு சொல்லி டக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருது. சின்ன பிள்ளை யாரை தேடி வந்தாரோ அந்த சாமுவேலுக்கு தன்னை கூப்பிடுறது ஆண்டவன் தெரியல. ஆனா அங்க படுத்து கிடக்கிற, தூரத்துல படுத்து கிடக்கிற அந்த ஏலிக்கு அது புரிந்து விட்டது, சாமுவேலை தேடி ஆண்டவர் வந்து விட்டார், அவர் தான் அழைக்கிறார். உடனே அந்த ஆவிக்குரிய தகப்பன் அதை புரிஞ்சோடனே 3வது வந்து என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்டவுடனே, இல்லப்பா நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்க. மறுபடி சாமுவேலேன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு நீ சொல்லுப்பா, நீங்க ஓடி வராத, அங்கேயே இருந்து அந்த இடத்துல நீ சொல்லுப்பா என்று அந்த ஆவிக்குரிய தகப்பன் அந்த பிள்ளை ஆண்டானை சரியானபடிக்கு வழிநடத்தி அனுப்புவதை காண்கிறோம். இதுதான் ஆவிக்குரிய தகப்பனுடைய முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் அங்கே இருக்கிற பொழுது அந்த பிள்ளை ஆண்டானை சரியானபடிக்கு நடத்துறாரு. இல்லைன்னா எப்படி அந்த பிள்ளைக்கு புரியும் ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி புரியாமலே போயிடும். யங் அண்ட் ஏஜ்ட், youth and age, when they combine together, mighty things are happening. வயதானவர்களும் வாலிபர்களும் இணையும் பொழுது அங்கே மிகப்பெரிய காரியங்கள் சம்பவிக்கின்றன. ஆவிக்குரிய தகப்பன் சரியாக வழி நடத்துறான். மகனே, அடுத்த முறை சாமுவேல் சத்தம் கேட்டுச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், எஞ்சி முட்டகால் போட்டு நெல்லு. ஆண்டவர் உன்னோடு பேசுவா, உன்னை அழைப்பது ஆண்டவர். என்ன நடக்குன்னு ஏலிக்கு தெரியாது, அவர் தூரத்துல படுத்து கிடக்கிறாரு. நம்மளாம் கோவப்பட்டுருப்போம், அவர் கோவப்படல, தானமா அனுப்புறாரு. 3வது தடவை அவர் சொல்லுது, அவர் மைண்டு சொல்லுது, ஆண்டவர் வந்துட்டாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. மகனே, இன்னொருக்கா அப்படி சத்தம் கடிச்சுனா நீ இப்படி சொல்லு, என்னை கூப்பிடுவதாத ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறாரா என்று ஏலிக்கு கோபம் வரவில்லை. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். நீங்க அதை கவனிச்சிங்களா? என்னைய கூப்பிடல ஆண்டவர், நான் எவ்வளவு உண்மை உத்தமமா இருக்கிறேன், எத்தனை காலமா இருக்கிறேன், என்னைய கூப்பிடாம ஏலின்னு கூப்பிடாம நேற்று வந்திருக்கிற இந்த சாமுவேல் சின்ன பிள்ளை அவனையா போய் கூப்பிடாரு, நீ இன்னொருக்கா கூப்பிட்டா ஓடிடு, சச்சை விட்டு ஓடிடுன்னு அவர் சொல்லலை, வருத்தப்படலை, கோவப்படலை, அழகானபடிக்கு தன்னுடைய பிள்ளையை போதித்தார். ஓப்பனி பிணைக்காசை எப்படி பிள்ளையாய் நினைத்தாரோ அதே போல சாமுவேலையும் பிள்ளையாய் நினைக்கின்றார். நீ அப்படி சொல்லுப்பான்னு சொல்லி சரியானபடி நடத்துற. ஆவிக்கிற தகப்பன்மார்கள் எல்லாம் அவசியம். அவர்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் விளங்காததை விளங்க வைக்கிறாங்க. அவங்க தான் ஆவிக்குரிய ரகசியங்களை அறிஞ்சவங்க, அனுபவப்பட்டவங்க, நமக்கு சரியான பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம தவிக்கும் பொழுது நம்மளை அரவணைக்கிறாங்க. வழி தெரியாமல் நம்ம தகிக்கும் பொழுது இதுதான் வழி என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களா? இல்லைன்னா நான் சொன்ன ஊழியக்காரர் சிரிச்சாரு, நானும் எனக்கு ஆவிக்கிற தகப்பனா யாருமே எனக்கு கிடையாது சொல்லி அவர் சிரிச்சாரு. அப்படி நீங்க சிரிக்கீங்களா? இல்லை இல்லை. யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் இடறி விழுவோம். அப்போ நம்ம தூக்கி விடுறதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் தேவை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பெர்ஃபெக்டா லீட் பண்ணிடுறாரு சாமுவேலை. மை சன், திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு டூ த நெக்ஸ்ட் டைம். அடுத்த முறை உன சத்தம் கேட்டுச்சுன்னா நீ இப்படி சொல்லுப்பா. பிடித்துக்குரியவர்களே, அந்த வயதான அந்த ஏலி சரியானபடிக்கு நடத்தினார். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? பாருங்கள், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலை என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். வாவ்! 4th டைம், 4வது டைம் வந்து சாமுவேல் கூட்டோன்னு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த முறை இந்த பிள்ளையாண்டா சரியா செஞ்சிடறாரு. ஏமாந்து போய் ஏழிட்டு போகலை, முட்டைக்கால் போடுறாரு. அப்பா சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க அடியேன் கேட்குறேன், நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொல்றதை கேட்கறத விட எனக்கு என்ன இருக்கு, சொல்லுங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்ல வந்தது நான் சொல்ல ஆரம்பிச்சார். இவ்வளவு ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம், தேவாதி தேவன் ராதாதி ராஜன் தன்னுடைய மனதில் உள்ளவைகள் எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அங்கே யார் உருவாக்கி கொடுத்தார் என்றால் ஏழு தான் உருவாக்கி கொடுத்தார். சாமுவேலுடைய எழுச்சி அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய தீர்க்கதரிசியை மாற்றப்படுவதற்கான அஸ்திபாரம் அங்கே தான் போடப்படுது. முதலாக ஒரு என்கவுண்டர் நடக்குது. ஆண்டவர் பேசுறார். அதுக்கு காரணமா இருந்தவங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஏலிதான்.
நிச்சயமா ஏலிதான். அந்த ஆவிக்குரிய தகப்பன் தான் காரணம். நாம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த எண்ணத்தை நாம் விட்டு நம்மை தாழ்த்தி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்ற போய் கையை கட்டி அமர்ந்திருக்கிற பொழுது, அவர்கள் சொல்லுகிறத நமக்கு கேட்கும் பொழுது மிகப்பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன, மிகப்பெரிய மாற்றங்கள் வருகின்றன, மிகப்பெரிய சந்தோஷங்கள் வருகின்றன, தெய்வத்துடைய ஆலோசனைகள் கிடைக்கின்றன, ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நாம் ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படி பலத்த கரங்களுக்குள்ளே அவருடைய பலத்த கரங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆவிக்குரிய தகப்பனுடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். ஆலோசனைகளுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். அப்பா என்று காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் வருகிறார், வந்து அநேக காரியங்களை செய்கின்றார், அநேக காரியங்களை சொல்லுகின்றார். வாழ்க்கை தலைகீழாக அவர் புரட்டி போடுகின்றார். நம்முடைய ஞானத்தினாலே எப்படி நாம் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பிள்ளைகள் நமக்கு போதிக்கின்றார்கள். அந்த போதனைகளுக்கு நாம் செவி கொடுக்கிற பொழுது, நம்மை தாழ்த்துகிற பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். சாமுவேல் அந்த நாள் ஒரு புது ஓப்பனிங், புது பிகினிங், அவருக்கு ஒரு புது ஆரம்பம் அவருடைய லைஃப்ல வந்துச்சு. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, நான் அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன் எல்லாம் சொல்றார். வெரி பிரிவிலேஜ்டு கை. அவர் ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக மாறி போனார். ஏன் இத்தனை ஆசீர்வாதங்கள், ஏன் இவ்வளவு மகிமையான காரியங்கள் என்று பார்க்கிற பொழுது, அங்கே தூரத்தில் ஒரு மனிதன் அவர் படுத்து கிடந்தார். அவர் தான் ஏலி. கண்ணு தெரியாத ஒரு மனுஷன், உடம்பு ரொம்ப குண்டாயிடுச்சு, அதிகமாக நடக்க முடியாது. அவர் அங்கே படுத்து கிடந்தார். இங்கே இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. இன்னைக்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படியாக நம்ம அழைக்கப்படுறோம். நம்ம அம்மா அப்பா, ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய போதக பிதாக்கள், அவர்களையெல்லாம் நாம் கனம் பண்ண வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். அவனை நடக்க முடியாதவங்களா இருக்கலாம், கண்ணு தெரியாதவங்களா இருக்கலாம், காது கேட்க முடியாதவங்களா இருக்கலாம், படுத்து படுக்கையில் இருக்கலாம். அவங்களெல்லாம் நம்ம கனம் பண்ணணும். அவங்க இன்னைக்கு சமுதாயத்தால் அறியப்படாதவங்களா இருக்கலாம். அவன் ஊழியம் செஞ்சு எழுப்பி பிரகாசிக்க முடியாதவங்களா இருந்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிற அளவுக்கு வந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவங்க இன்னைக்கு இவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் அவங்களுடைய தியாகத்தினால தான், அவங்களுடைய ஜெபத்தினால தான், அவங்க அம்மா அப்பாவுடைய முயற்சியினால தான் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்கீங்க. பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் ஏசு என்னை வந்துட்டார், ஏசு என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏசு என்னை உயர்த்திட்டார், ஏசு எனக்கு வேலையை தந்துட்டார், ஏசு எனக்கு வீட்டை கொடுத்துட்டார், காரை கொடுத்துட்டார். இருக்கட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். பின்னால் படுத்து கிடக்குறாங்களே ஏலி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா பின்னால் இருக்காங்களே, உங்கள் தாத்தா பாட்டி பின்னால் இருக்காங்களே, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், உங்கள் டீச்சர்ஸு சின்ன வயசில் உங்களை அடித்து திருத்தினாங்களே, அவங்க தான் இன்னைக்கு பலகீனமாக இருக்காங்கன்னா அவங்களுடைய முயற்சி தான் இன்னைக்கு உங்களை உருவாக்கி இருக்குது, இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. பிரியத்துக்குரியவர்களே, மறந்து விட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது, ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மை யாரெல்லாம் இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை தூக்கி விட்டார்களோ, எந்த ஏணியில நம்ம ஏறி வந்தோமோ அவர்களை மறந்துவிடவே கூடாது. அது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி தான், இஸ்ரவேல்ல மிகப்பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா அவருக்கு அது ஏலி எவ்வளவு உதவி செஞ்சாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மறக்காமல் இருப்போம் என்றால், பழையவைகளை மறக்காமல் இருப்போம் என்றால் சரியான பாதையில் போவோம், நம்ம இடறி விழ மாட்டோம். எனக்கெல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமாக்கும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நாம் எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களாக இருந்து நடத்தினவர்களை மரியாதை செய்கின்றவர்களாக நம்ம இருப்போம். டீச்சர்ஸ் மதிக்கிறோமா? ரிட்டையர்ட் ஆகி கிடப்பாங்க, வீட்டில் கிடப்பாங்க, நடக்க முடியாதவங்களா இருக்காங்க, போய் பார்க்குறோமா, தேடி போகிறோமா? உங்கள் டீச்சர்ஸை தேடி போகிறீங்களா? படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வந்தவொடனே டீச்சர்ஸை போய் பார்க்குறீங்களா? சார், மேடம், நான் இன்னைக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போயிட்டேன், தேங்க்யூ வெரி மச், ஐ ஷேர் மை ஜாய் வித் யூ, ஐ ரீஜாய்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம சொல்கிறோமா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுகிறேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பேசுனது தான் என்னை எப்படி மாற்றி இருக்குதுன்னு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நாம் இதை போல வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவருக்கு பிறகு என்னெல்லாம பேசினாருங்க. ஆனால் அதுக்கு காரணம் எல்லாம், அது வெற்றிக்கு காரணம் ஏலி தான்.
கண்ணு தெரியாதவங்க மூலமாக கூட, படுத்து கிடக்கிறவங்க மூலமாக கூட ரட்சிப்பு வரலாம். இயலாதவங்க மூலமாக கூட நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் வரலாம். பெரியவர்களையும் வயதானவர்களையும் வயது சென்றவர்களையும் நாம் மதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருபொழுதும் ஆவிக்கிற தகப்பன்மார்களை அல்லல் தட்டாதபடி வாழும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. அப்பா பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி நன்றி. எப்படி உண்மை துதிக்காமல் இருக்க முடியும்? எப்படி உண்மை உயர்த்தாமல் இருக்க முடியும்? எப்படி உண்மை பாடாமல் இருக்க முடியும்? ராஜா, இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனை வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இன்னைக்கு மருத்துவமனைகள்லாம் நிரம்பி வழிகின்றன. எவ்வளோ வியாதிகளப்பா, சில வியாதிகளை குணமாக்கவே முடியல. ஆண்டவரே, புண்ணு ஆறாமலே இருக்குன்னா தொட்டு இப்பவுமே மூடி சுகப்படுத்துங்க. கட்டிகளாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொன்னால் அதை மறைய செய்யுங்க. வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்களை மறைய செய்யுங்க. அடைப்பு, மூச்சு குழாயில் அடைப்பு, ஹார்ட்டில் அடைப்பு, உணவு குழாயில் அடைப்பு மாற்றுங்க, திறந்துருங்க, அடைப்புகளை திறந்துருங்க. லிவர் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் புதிதாக்கி கொடுங்க. கிட்னிகளை புதிதாக்கி கொடுங்க. இரவு தூங்க முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரையை தாருங்க. உலகமே தூங்குதுப்பா, நான் தூங்க முடியாமல் கிடக்கிறேனே என்று அல்லல் படுறவங்களுக்கு நல்ல நித்திரையை தார். சாப்பிட முடியல, நெஞ்சுக்குள்ளே நிற்குது. ஆண்டவரை, பசியே இல்லை, மாற்றுங்க, சூழ்நிலை மாற்றுங்க. நடக்க முடியாத பிள்ளை நடக்கட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். வேதனைகள், வலிகள், காலில், மூட்டுக்குள்ளே, நெஞ்சுக்குள்ளே, வயிற்றுக்குள்ளே வலி, தலைக்குள்ளே வலி எல்லாம் மறையட்டும். சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால், யூரியா எல்லாம், கிரியாட்டின் எல்லாம் நார்மலாகி மாறட்டும். கெட்ட கொலஸ்ட்ராலே வேண்டாம், நல்ல கொலஸ்ட்ரால் வரட்டும். ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம் ஐயா. சடுதியில் பக்கவாதம் எதுவும் வர வேண்டாம். அப்படி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிஸ்னஸ் எனக்கு அடி தோல்வி, வட்டி, கடன் எனக்கு தாங்க முடியல, எப்படி கொடுக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மரணம் பெறும். ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கடன் பாரங்களையும் நீக்கியறணும். ஆண்டவரே, வருமானமே இல்லாமல் எப்படி வட்டி கட்ட முடியும், கடன் அடைக்க முடியும்? வருமானம் இல்லைங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு தேவையில்லாமல் இருக்குமா? வீடுக்கு வாடகை கட்டாமல் இருக்க முடியுமா? தேவரீர் மனமிறங்கி எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே தாங்குங்க, இரக்கத்தினாலே தாங்குங்கப்பா. கண்மணி போல எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எனக்கு வேலையில் தற்கொலை பண்ணிக்கொள்ளாமான்னு நினைக்கிறாங்க, கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கொள்ளாமான்னு நினைக்கிறாங்க. அவங்கள சந்திங்க, தேவைகளை சந்திங்க, அவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அவங்களுக்கு காப்பாற்றுங்கப்பா. வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு நினச்சி தங்கள் எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிற பிள்ளைகளுக்கு கண்களை திறந்து அப்படி செய்யாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, பைக்கு வேகமாக போய் ஒட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுணப்பட இருக்கிற வாலிபர்களுக்கு நீங்கள் தான் அவனுடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு மெதுவாக பைக்கை விட்டுட்டு போனுங்கிற நாணத்தை தாருங்க. நாளுக்கு நாள் பைக் வந்துக்கிட்டே இருக்குது. ஏசப்பா, நீங்கள் தான் அவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேணும், நீங்கள் தான் நடத்தணும்ப்பா. இப்படி செய்ய போகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா, ஒவ்வொருவரையும் தாங்குங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா. என் தகப்பனே, வயதானவர்களுக்கு தாங்கிக் கொள்ளுங்க. நடக்கும் பொழுது தட்டி விடாது, விழுந்து விடாதபடி, கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளில் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்துடக்கூடாது, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, பெட்ரிடன் ஆயிடக்கூடாது, அப்போ மண்டல அடிபட்டுறக்கூடாது, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆயுசு காலங்கள் பெருகட்டும், கண் பார்வை இருளடையக்கூடாது, கால்களில் பலன் குன்றக்கூடாது. இயேசுவே, கால் வீக்கமாக இருக்குது, கை வீக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் எல்லா இடத்துலையும் விடுதலை தாருங்க. வாத வியாதிகள் நீக்குங்க ஆண்டவரே. இயேசுப்பா, நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அற்புதத்தை செய்யுங்க. இந்த வீடு வித்தாதான் உண்டு, நிலம் வித்தாதான் உண்டு. பொருத்தனையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உடனே அற்புதத்தை செய்யுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும், அனைத்து மொழி பேசுகிறவர்களையும், அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் ராஜபள்ளத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அநேகருக்கு அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இந்த அடைக்கலான் குருவிகள் தங்குவதற்கு அநேக முதியோர்களை அழைச்சிட்டு வாருங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் அங்கே காம்பவுண்ட் வால் கட்டி தரணும். ஆண்டவரே, பேவர் பிளாக் ரோடு போடணும். தேவனுடைய மாளிகை தலாமிச்சு கொடுக்கணும். தேவைகளை சந்திங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியவனாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.